வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பெண் பார்க்கும் படலம். கதைக்குள்ள போலாமா? ஹலோ, அடே சுவாமிநாதா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணுமே, கிளம்பிட்டியாடா என்று தனது பாட்டி போனில் கத்தியது ஸ்பீக்கரில் போடாமலேயே வெளியில் கேட்க ஆபீஸில் அனைவரும் டக்கென திரும்பி திருவென விழித்துக் கொண்டிருந்த சுவாமிநாதனை குறும்பு சிரிப்புடன் பார்த்தனர். பாட்டி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்ன சுவாமிநாதன்னு கூப்பிடாத, சாமுன்னு கூப்பிடுன்னு. ஆமா, என்னடா பேர் அது, சாமு பாமுன்னு வாய் நிறைய சுவாமிநாதன்னு பேரை வச்சா என்னவோ சாமனை மாத்தி வச்சிட்டு இருக்க. பாட்டி, இந்த காலத்துல சுவாமிநாதன் யாரு பேர் வைக்கிறாங்க? மாடலா என்னென்னவோ பேர்லாம் வைக்கிறாங்க. நீயும் வச்ச பாரு, சுவாமிநாதன் பூமிநாதன்னு. அதனாலதான் அதை சுருக்கி சாமுன்னு வச்சிருக்கேன். அடே, என் அப்பன் பேருடாது. உன் அப்பா பேரு வேலாயுதம் தானே? அடே, என் அப்ப முருகனை சொன்னேன். ஆமா, சுவாமிநாதன் பேரை சுருக்கி சாமுன்னு வச்சுக்கிட்டிய, அப்ப ஆண்டியப்பனை வச்சிருந்தா ஆண்டின்னு வச்சிருப்பியாடா என்று பாட்டி கேட்டதும் பக்கத்தில் இருந்த பெண்கள் களிக்கென சிரித்தனர். ஐயோ பாட்டி, போதும், போனை வெயி, நான் கிளம்பி வர்றேன். அடே, வரும்போது உன் ஃப்ரெண்ட் அருணை கூட்டிட்டு வந்துடுடா. கண்டிப்பா பாட்டி, நான் வராமலா என்று சுவாமிநாதன் அருகில் வந்து நின்ற அருண் கூறியதும், நீ அங்கதான் இருக்கியா தம்பி என்றாள் பாட்டி. ஆமா பாட்டி, நீங்க கத்துற கத்துக்கு எங்க ஆபீஸ்ல எல்லாரும் சாமோட டேபிள தான் பாத்துட்டு இருக்காங்க என்று சிரித்தான் அருண். சரிப்பா, வந்துடு. நீயும் தான் அவன் கூட முத பொண்ணு பார்க்க போனதுல இருந்து வந்துட்டு இருக்க. அப்ப உனக்கு கல்யாணம் கூட ஆகல. ஆனா இப்ப உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதுவும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குல்ல என்றாள் பாட்டி. ஆமா பாட்டி, எல்கேஜி படிக்கிறா. ஆனா இன்னும் இவனுக்கு கல்யாணம் ஆகல. எங்க பொண்ணு பார்க்க போனா இவனோட ஒரே அக்க போரு. இவனுக்கு பொண்ணை பிடிக்கிறது பெரிய விஷயம். அப்படியே செட் ஆனாலும் பொண்ணு கிட்ட பேசுறன்னு உள்ள போறான். அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க அடிக்காத குறையா துரத்தி விட்டுறாங்க. அப்படி என்னதான் பொண்ணு கிட்ட பேசுவானோ தெரியல என்றான் அருண் சிரித்து கொண்டு. அத உன் ஃப்ரெண்டு கிட்டயே கேளுப்பா. ஏதோ காலத்துல இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு என் கொள்ளு பிறனை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா இவன் இப்படி பண்றானே என்று புலம்பிய பாட்டியை. ஏன் பாட்டி, கொள்ளு பிறனை பார்த்தாதான் போவியா? கொள்ளு பேத்தினா போக மாட்டியா என்றான் சுவாமிநாதன். அடே போதுண்டா, சீக்கிரமா கிளம்பி வா என்று போனை வைத்தாள். என்ன சாம், உங்க பேரு சுவாமிநாதனா என்று கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து கொண்டிருந்த ஒரு இளம் பெண் கேட்டுவிட்டு சிரிக்க சாமின் மனதில் பாட்டியின் மீது கோபம் பொங்கியது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஷீலா, எங்க பாட்டி அப்படி கூப்பிடுவாங்க. அவங்க முருகர் பக்தி, அதனால அப்படி பேர் வச்சாங்க. ஆனா எனக்கு மாடர்ன் தான் பிடிக்கும் இல்ல, அதனால நான் பேரை சுருக்கி வச்சுக்கிட்டேன். ஆமா, பொண்ணு பார்க்க போறீங்களே, பொண்ணு செட் ஆகிட்டா அப்புறம் இப்ப இருக்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியாது உங்களால என்றாள் சசி. எனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு அமையற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நமக்கு எப்பவும் ஜாலியா இருக்கணும். பொண்டாட்டி புள்ளன்னு ஒரு கட்டுப்பாட்டுல எல்லாம் வாழ முடியாது. அதுக்கேத்த மாதிரி பொண்ணு வர வரைக்கும் நான் இப்படி பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு தான் இருப்பேன் என்றான் சாம் என்கிற சுவாமிநாதன். ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட், ஒயிட் கலர் லாங் டாப்ஸ், தூக்கி வாரிய போனிடெயில், கண்களில் கூலிங் கிளாஸ், பார்ப்பதற்கு பழைய நயன்தாரா மாதிரி இருந்த சரண்யா சர்ரென ஸ்கூட்டியை வாசலில் வந்து நிறுத்தினாள். அம்மா என்று ஓடி வந்த 5 வயது ரீத்துவை குட்டியை தூக்கி கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். அம்மா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா? வீட்டுல அத்தை மாமா பாட்டி தாத்தா எல்லாரும் ஒரே அமக்கலை பண்ணிட்டு இருக்காங்க என்றாள் தனது மழலை மொழியில். அவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு சொல்லு என்று அவளை தூக்கி கொண்டு உள்ளே வந்த சரண்யாவை, ஏய் சரண்யா, உனக்கு காலையில படிச்சு சொன்னேன், இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, சீக்கிரம் வான்னு சொன்னா கேக்குறியாடி? இந்நேரத்துக்கு வந்திருக்க பாரு. சீக்கிரம் போய் ரெடி ஆகு. உள்ள உங்க அண்ணி பட்டு புடவையா அயன் பண்ணி வச்சிருக்கா பாரு, அதை எடுத்து கட்டிக்க. அப்புறம் சௌரி வச்சு சடைய போட்டுக்கோ. ஆமா சரண்யா, நகையெல்லாம் கூட எடுத்து வச்சுட்டேன். நீ வந்தா நான் உனக்கு ரெடி பண்ணிடுறேன் என்று தனது மாமியாருக்கு ஒத்து ஊதி கொண்டு வெளியே வந்தாள் அந்த வீட்டு மருமகள் ராதா. அண்ணி, எனக்கு இந்த பட்டு புடவை நகை அப்புறம் மேக்கப்பு இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நான் சிம்பிளா சுடிதாரே போட்டுக்க போறேன். எனக்கு டயர்டா இருக்கு, ஒரு காப்பி கொடுங்க என்று சோஃபாவில் அமர்ந்தாள். அவள் அருகில் குட்டி பெண்ணும் அமர்ந்து கொண்டு அவள் மடியில் சாய்ந்தாள்.
ஆமா, அம்மா சொல்றதுதான் சரி. அவங்க சுடிதார்ல தான் அழகா இருப்பாங்க. அடியே வாளு, அவளை அம்மான்னு கூப்பிடாத, சித்தின்னு கூப்பிடுன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் என்று சீறினாள் ஜானகி. அம்மா, குழந்தைய போய் என்று சரண்யா கூறுவதற்குள், ஏன் ஜானகி, நம்ம பெரிய பொண்ணும் மாப்பிள்ளையும் சிங்கப்பூர்ல வேலைக்கு போனதுல இருந்து இவளை சரண்யா தான் வளர்க்கறா. அதனாலதான் அவளை அம்மான்னு கூப்பிடுறா. இப்ப என்ன, குழந்தை மனசுல இப்படி எல்லாம் சஞ்சலத்தை ஏற்படுத்தாத என்றார் அகிலன் வெளியில் வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டு. அப்படி சொல்லுங்கப்பா என்று குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டாள் சரண்யா. என்னத்தடி அப்படி சொல்லுங்கப்பா, பொண்ணு பார்க்க வர்றவங்கலாம் இவ அம்மானு கூப்பிடறத பார்த்துட்டு சந்தேகமா பாக்குறாங்க. அவங்களுக்கு விலைக்கு சொல்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது. போன வாரம் அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட சரண்யாக்கு ஏதாவது வரன் பார்த்து கொடுன்னு கேட்டேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? போன வாரம் நான் அவளை பார்க்ல பார்த்தேன். அப்ப அவ கையில ஒரு குழந்தை இருந்தது. அவ கூட அம்மா அம்மான்னு அவளை கூப்பிட்ட உடனே நான் கூட ஏதோ கல்யாணம் ஆகிடுச்சோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. இப்படி இவ அம்மா அம்மான்னு சொல்றதால சங்கடமா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன். ஆமா, அப்படி தீர விசாரிக்காம எதனா நினைச்சிருவங்களுக்கெல்லாம் நான் கவலைப்பட முடியாது. அவ என் குழந்தைதான். அவங்க அப்பாவும் ஆத்தாலும் அதுதான் உன் பொண்ணும். குழந்தை கூட முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம்னு ஓடிட்டாங்க கல் மனசுக்காரங்க. அந்த பிஞ்சு மனசு என்ன பாடுபடும்? அதுக்குதான் நான் அவளை வளர்க்குறேன். கல்யாணம் ஆனாலும் அவ ஏன் கூட தான் இருப்பா. இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிட்டேன். இல்ல இப்படி நீங்க பையன் வீட்டுக்காரங்கள வர வச்சுக்கிட்டேதான் இருக்கணும். அப்படிலாம் சொல்லாத சரண்யா, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நாங்க பாத்துக்க மாட்டோமா என்று ராதா கூற, ஆமா சரண்யா, சொன்னா கேளு என்று அவள் அருகில் வந்து நின்றான் அண்ணன் கோபி. அதெல்லாம் முடியாது, நான் அம்மா கூட தான் இருப்பேன் என்று அந்த குட்டி சரண்யாவை கெட்டியாக கட்டி கொண்டாள். அவளை முத்தமிட்ட சரண்யா, நீ ஏன் கூட தாண்டி இருப்ப செல்லம் என்றாள் அவளை அணைத்து கொண்டு. சரண்யா, தோ பாரு, இப்ப வர்ற மாப்பிள்ள ரொம்ப மாடர்ன் டைப்பான். நல்ல வெளியில இருக்கிறாரு. அவரும் உன்ன போலதான் முற்போக்கா சிந்திக்கிறவரு. அநேகமா உங்க 2 பேருக்கும் செட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி செட் ஆகிட்டா உங்க அண்ணனுக்கு மொட்டை போடுறேன்னு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டிட்டு இருக்கேன் என்றாள் ராதா அப்பாவியாக. அடி பாவி, யாரை கேட்டு எனக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்ட என்று அலறினான் கோபி. மாமா, கசாப்பு கடையில ஆட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டா விட்டுறாங்க என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தான் ராதாவின் தம்பி ரகு. அனைவரும் சிரித்தனர். வாடா மச்சான், நீயும் உங்க அக்காவும் கூட்டாடா என்று தலையை தடவி பார்த்து கொண்டிருந்தான் கோபி. வாப்பா ரகு, அந்த மாத்திரைக்கு வந்துடுச்சாப்பா என்றாள் ஜானகி. எடுத்துட்டு வந்துட்டேன் அத்த, இந்தாங்க என்று தனது கையில் இருந்த மாத்திரைகளை கொடுத்தான் ரகு. சித்தப்பா என அவனிடம் தாவினாள் குட்டி. அவளை வாரி அணைத்து முத்தமிட்ட ரகு, என்ன இன்னைக்கு வீடு ஏக தடபுடலா இருக்கு, என்ன விசேஷம் என்றான் சுற்றி பார்த்து கொண்டு. நான் சொல்றேன் சித்தப்பா, அம்மாவ இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதுதான் என்றாள் கடகடவென. ஓ அப்படியா என்ற ரகு சரண்யாவை பார்த்து புன்னகை செய்தான். என்ன சரண்யா, இந்த மாப்பிள்ளையாவது ஓகே பண்ணிடு. பாவம், உனக்கு அலங்காரம் பண்ணி பண்ணி எங்க அக்கா இப்ப பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு போகாமலே பியூட்டிஷியனா ஆகிட்டா என்றான் சிரித்து கொண்டு. அதுக்குதான் சொல்றேன் ரகு, நான் இன்னைக்கு சிம்பிளா அப்படியே சுடிதாரோட இருக்க போறேன். இத பார்த்துட்டு ஓகே சொன்னா சொல்லட்டும், இல்லன்னா போகட்டும் என்றாள் சரண்யா. அதுவும் கரெக்டு தான். என்னப்பா கரெக்டு ரகு, நீ அப்படி பேசுற? அத்த, சரண்யா ஏன் அப்படி சொல்றான்னு புரியலையா? பொம்பளைங்க தினமும் வீட்டுல எப்படி இருக்காங்க? சாதாரணமா புடவையோ இல்ல சுடிதாரோ தானே போட்டுட்டு கேஷுவலா இருக்காங்க. அது கூட இல்ல, நைட்டிய மாட்டிட்டு இருக்காங்க என்றார் இடையில் அகிலன். அப்படி இருந்தா தானே அது நேச்சுரலா இருக்கும். இப்படி ஒரு நாளைக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்க உண்மையான முகத்தையும் மறைச்சிக்கிட்டு எதுக்கு என்றான் ரகு. ஆமா ரகு, நீ சொல்றது சரிதான். நான் அப்படிதான் உங்க அக்காவை பார்த்து ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப நான் நிறைய நேரம் யோசிக்கிறது, பொண்ணை பார்க்கும்போது வேற ஏதாவது பொண்ணை கட்டி நம்மளை ஏமாத்திட்டாங்களோன்னு என்று கோபி கூறியதும் ராதா அவன் முகத்தில் பட்டென அடித்தாள். அனைவரும் சிரித்தனர். சரி சரி, நேரமாது, அவங்க வந்துட போறாங்க. சரண்யா, நீ போய் ரெடி ஆகு என்றாள் ஜானகி படபடப்பாக. சரண்யா எழுந்து கொள்ள, அம்மா நானும் வரேன், எனக்கும் ட்ரெஸ் பண்ணி விடு என்றாள் ரீத்து. நான் என்ன சொன்னேன்? இதோ பாரு,
இப்ப எல்லாரும் வருவாங்க. அவங்க வரும்போது அவளை அம்மானு கூப்பிடாத, சித்தின்னு கூப்பிடு, சரியா என்றாள் ஜானகி. அதெல்லாம் முடியாது என்று ரீத்து அடம் பிடிக்க, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, பாப்பாவை என் மெடிக்கல் ஷாப்ல நான் கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன், நீங்க அவங்க போனதும் போன் போடுங்க என்றான் ரகு. இதற்குள் அனைவரும் வந்துவிட, அடடா கோபி, எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு, நீ போய் அவங்கள கூப்பிடு. என்னங்க, நீங்க அந்த சோஃபா சரியா போடுங்க, ராதா சரண்யா உள்ள கூட்டிட்டு போ என்றாள் ஜானகி பரபரப்பாக. சரண்யா ரீத்துவை தூக்கி கொண்டு உள்ளே போக ராதா அவசரமாக கிச்சனுக்கு ஓடினாள். வந்தவர்களை வரவேற்று அமர வைத்துக் கொண்டிருந்தனர் கோபியும் ரகுவும். வந்திருந்த சொந்த பந்தங்கள் அனைவரும் அமர, ஜானகி பாட்டியும் சுவாமிநாதனும் சோஃபாவில் அமர அவர்கள் அருகில் அருண் அமர்ந்து கொண்டான். சுவாமிநாதனை முதல் பார்வையிலேயே அனைவருக்கும் பிடித்துவிட அகிலன் தனது குடும்பத்தில் அனைவரையும் அறிமுகம் செய்தார். பொண்ண கூப்பிட்டா நாங்க பாத்துடுவோம் என்றாள் பாட்டி. அதுக்கு என்னம்மா, தோ ராதா சரண்யாவை கூட்டிட்டு வாமா என்று குரல் கொடுத்தாள் ஜானகி. அழகான காட்டன் சுடிதாரும், கையில் கம்பி போன்ற 2 தங்க வளையல்களும், கழுத்தில் மெலிதான ஒரு செயினும், முகத்தில் அதிகம் மேக்கப் இல்லாமல் லேசாக பவுடர் பூசி அந்த 3ஆம் பிறை நெற்றியில் சிறியதாக பொட்டு வைத்துக் கொண்டு தோள்பட்டை வரை இருந்த முடியை அழகாக வாரி லூஸ் சாரியில் வந்து நின்றாள் சரண்யா. இதுதான் பொண்ணா, பார்க்க லட்சணமா இருக்கா என்று பாட்டி கண்ணாடியை சரி செய்து கொண்டு கூறியதும் நிம்மதி பெருமூச்சு வந்தது ஜானகிக்கு. என்னடா சாம், பொண்ணு உன்னை போலதான் ரொம்ப மாடர்ன்னு நினைக்கிறேன், பாரு எப்படி கேஷுவலா வந்து நிக்கிறா என்றான் அருண் அவன் இடித்து கொண்டு. ஆமாண்டா, ரொம்ப அழகா இருக்கா இல்ல, நான் பார்த்து இத்தனை பொண்ணுங்கள்ல இவ்வளவு போல நான் பார்த்ததே இல்லடா, எனக்கு ஓகே என்றான் உற்சாகமாக. அப்பாடா பாட்டி, உங்க பேரனுக்கு ஓகேவா என்று பாட்டியிடம் உற்சாகமாக கூறிக்கொண்டிருந்த அருண் சாம் குரலை கேட்டு டக்கென நிமிர்ந்தான். நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று சுவாமிநாதன் கூறியதும் பாட்டியும் அருணும் உதட்டை பிதுக்கினர். ஓ அதுக்கென்ன, தாராளமா பேசுங்க என்று சுவாமிநாதனை உள்ளே அழைத்து சென்றான் கோபி. உள்ளே சரண்யாவின் அறையில் போடப்பட்டிருந்த சேரில் அவனை அமர வைத்து விட்டு வெளியே வந்தான். ராதா சரண்யாவை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல சரண்யா அமைதியாக வந்து நின்றாள். அம்மா நானோ என்று அவளிடம் ஓடி வந்த ரீத்துவை பார்த்து சுவாமிநாதன் புன்னகை செய்து கொண்டு அவளை பார்த்தான். இதற்குள் பாப்பா வா நாம கடைக்கு போலாம் என்று அவளை தூக்கி கொண்டு வெளியே போனான் ரகு. எங்க சித்தப்பா போறோம் என்று அவனுடன் சென்ற ரீத்துவை முத்தமிட்ட ரகு, நம்ம கடைக்கு தான் செல்லும் என்று அவளை வண்டியில் அமர வைத்து தன்னுடைய மெடிக்கல் ஷாப்பிற்கு அழைத்து சென்றான். ஐயா இங்க நல்லா இருக்கு சித்தப்பா என்று அங்கிருந்த ரோலிங் சேரில் அமர்ந்து கொண்டாள் ரீத்து. அப்படியா, சரி இரு. பாபு கடைக்கு போய் பாப்பாக்கு ஒரு ரோஸ் மில்க் வாங்கிட்டு வா என்று பணத்தை கொடுத்து அனுப்பினான் ரகு. சித்தப்பா அந்த போட்டோல இருக்காங்களே அவங்க யாரு, ஏன் மாலெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க என்றாள் குட்டி அங்கு சுவரில் இருந்த போட்டோவை பார்த்து கொண்டு. அதுவா, அவங்க எங்க அம்மா அப்பா. அப்படியா, அவங்களுக்கு ஏன் மாலை போட்டிருக்கீங்க, நான் எங்க அம்மா அப்பா போட்டோக்கு மாலை எல்லாம் போடலையே என்றாள் மழலை மொழியில். ஏய் குட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, எங்க அம்மா அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்க. ஓ அப்படியா, ஆமாம்மா, நான் அவங்கள பார்த்ததே இல்லை, நானும் எங்க அக்காவும் அனாதாசிரமத்துல தான் வளர்ந்தோம், அப்புறம் நாங்க படிச்சு முடிச்சதும் வேலை கிடைச்சது, அப்புறம் தனியா வீடு பார்த்து வந்துட்டோம் என்றான் ரகு. ஓ அப்படியா, நானும் உங்களை போலதான் சித்தப்பா, அப்பா அம்மாவை பார்த்ததே இல்ல, அப்பப்ப அம்மாவும் அப்பாவும் வீடியோ கால்ல பேசுவாங்க, அவ்வளவுதான், எனக்கு அவங்கள பிடிக்காது, எங்க சரண்யா அம்மாவை தான் பிடிக்கும் என்றாள் மழலை மொழியில். அவளை வாரி அணைத்து முத்தமிட்டான் ரகு. இதற்குள் பாபு ரோஸ் மில்க் எடுத்து வந்து தர அதை வாங்கி அவளிடம் கொடுத்தான். பின்பு அவனுடன் விளையாடி கொண்டிருந்த ரீத்து அவன் மடியில் தூங்கிவிட ரகுவின் போன் ஒலித்தது. சரி மாமா, தோ நான் வந்துடுறேன் என்று குழந்தையின் தூக்கம் கலையாமல் அவளை தூக்கி கொண்டு ஆட்டோவில் சென்றான். அவன் ஆட்டோவில் வந்து இறங்கியதை பார்த்த ராதா, என்னடா ஆட்டோல வர என்று அவன் தோள்களில் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை வாங்கினாள். அக்கா குழந்தை தூங்கிட்டா, அதுதான் அவன் தூக்கம் கலையக்கூடாதுன்னு நான் ஆட்டோல வந்தேன். சரி என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்களா, என்னாச்சு, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா என்றான் ரகு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு. அங்கு சேரில் அமர்ந்து கொண்டு சிரித்த சரண்யாவை பார்த்து முறைத்தாள் ஜானகி. ஆமா, இவளுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது என்றால் சலிப்பாக. என்ன ஆச்சு அத்தை,
என்ன மாமா என்றான் ரகு அலறிக்கொண்டு. அது வந்துப்பா என்று அகிலன் வாயெடுப்பதற்குள், நானே சொல்றேன் ரகு என்றாள் சரண்யா. நீங்க குழந்தை எடுத்துட்டு போனதும், யாரு குழந்தை, ரொம்ப கியூட்டா இருக்காளே என்றான் சுவாமிநாதன் சிரித்து கொண்டே சரண்யாவை பார்த்து. அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சரண்யா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, சாதாரணமா பொண்ணு பார்க்க வர்றவங்க எல்லாம் இவ என்ன அம்மான்னு கூப்பிடுறத பார்த்துட்டு அலறுவாங்க. இவன் ஏன் பொண்ணுன்னு நினைச்சிடுவாங்க. ஆனா நீங்க தான் மொத இப்படி கேக்குறீங்க. இவ ஏன் அக்கா பொண்ணு, சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்க்குறேன். ஓ அப்படியா? நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானவன், அதனாலதான் எனக்கு இன்னும் கல்யாணம் செட் ஆகல என்று கலகலவென சிரித்தான் சுவாமிநாதன். சரண்யா அவனை பார்த்து புன்னகை செய்தாள். சரண்யா, சாதாரணமா குழந்தைங்க அத்தை இல்ல சித்தி இவங்களெல்லாம் அம்மான்னு கூப்பிடுவாங்க. அதுவும் இந்த கூட்டு குடும்பத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களை பார்த்தாலே தெரியுது குழந்தை பெத்த மாதிரி இல்ல என்றான் அவள் உடல் முழுதும் தன் பார்வையை செலுத்து கொண்டு. அதுவரை விரிந்திருந்த அவள் உதடுகள் டக்கென குவிந்தது. அவள் நெளிந்து அமர்ந்து கொண்டாள். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது நான் சாதாரணமா எந்த பொண்ணையும் ஓகே சொல்ல மாட்டேன். ஆனா பாருங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு பிடிச்சிடுச்சு. ஏன்னா நீங்களும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. உங்க தாட்ஸ் கூட அட்வான்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சரண்யா அவனை அமைதியாக பார்த்தாள். ஆமா சரண்யா, என் கேரக்டர் எப்படி என்னன்றத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்லுங்க. அதாவது நான் ரொம்ப ஜாலி டைப். எனக்கு ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வெளியிலயும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் போன்ல பசங்க நம்பரை விட பொண்ணுங்க நம்பர் தான் அதிகம். அதனால எனக்கு நிறைய பொண்ணுங்க கால் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சண்டை போடக்கூடாது, சந்தேகமா படக்கூடாது. அட, அதனால என்ன இருக்கு, இந்த காலத்துல அதெல்லாம் சாதாரணம். ஓ வெரி குட் என்று நிமிர்ந்து அமர்ந்து கொண்டான் ஷாம். அப்புறம் நான் சண்டே அண்ணா ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அது இதுன்னு போயிடுவேன். ஏன்னா வீட்டுல பாட்டி இருக்கிறதால அவங்க திட்டுவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பாட்டி தொல்ல, அப்புறம் அவங்கள ஆசிரமத்துல சேர்த்துடலாம். அப்ப நம்ம வீட்லயே பார்ட்டி அது இதுன்னு என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தை நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா அது பிறந்தா நமக்கு இந்த ஃப்ரீனஸ் இருக்காது. அதுக்கு ஆஸ்பத்திரி தடுப்பூசி அது இதுன்னு அலையணும். அப்புறம் நீங்க கூட வீட்டுல இந்த கிரவுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்காதீங்க, தொல்லை. அவங்களுக்கு சமைக்கணும் செய்யணும், உங்களுக்கு தான் பிரச்சனை. நாமளும் ஜாலியா இருக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்துல இந்த கூட்டு குடும்பம் சொந்தக்காரங்களை சேர்த்துக்கிட்டு காது குத்து கல்யாணம் இதெல்லாம் இம்சை. என்ன சொல்றீங்க என்றான் சுவாமிநாதன். கண்டிப்பா அப்படியே செய்யலாம். அப்புறம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, ஐ மீன் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சினிமாக்கு ஷாப்பிங்க்கு போவேன். ஏன்னா அவங்கெல்லாம் பாவம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க. அவங்களுக்கு இங்கெல்லாம் கூட்டிட்டு போய் தேவையானதை வாங்கி கொடுக்க செய்ய யாரும் இல்ல, பாவம். அதனால நான் அவங்க கூட போயிட்டு வருவேன். அதனால நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது, சரியா? ஏன்னா இப்ப எல்லாமே சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதும் வெளியில போகும்போது நீங்க சண்டை போடக்கூடாது. அவங்கள நல்லா ஜாலிக்கு தான், மத்தபடி நீங்க தான் என் ஒய்ஃபு. இதெல்லாம் இப்ப பெரிய விஷயமே இல்ல. எங்க பாட்டி சரியான நாட்டுப்புறம், இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. இதுல என்ன இருக்கு, நான் கூட நீங்க தனியா பேசணும்னு சொன்னதும் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன் என்றாள் சரண்யா சாதாரணமாக. வாவ் சூப்பர், நீங்க இவ்வளவு அட்வான்ஸா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. சரி, உங்களுக்கு என்ன போல ஏதாவது சொல்லணுமா? இருந்தா சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, ஒன்னே ஒண்ணுதான் என்றாள் சரண்யா அமைதியாக. என்ன இருந்தாலும் சொல்லுங்க என்றான் சுவாமிநாதன் ஆர்வமாக அவளை பார்த்து கொண்டு. ஒண்ணும் இல்ல, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை வேண்டான்னு சொல்றீங்க, அதெல்லாம் தொல்லைன்னு சொல்றீங்க. நான் வேணா ஒண்ணு செய்யறேனே. என்ன? குழந்தைய யாரு விரும்புறாங்களோ அவங்க கிட்ட பேசி அவங்கள யாருக்கும் தெரியாம நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிறேன். அப்புறம் அவர்கிட்ட குழந்தைய விட்டுடுவோம். நான் வேணா அப்பப்போ போய் அந்த குழந்தைய பாத்துக்கிறேன். மத்தபடி ஊர் உலகத்துக்கு நீங்க தான் என் ஹஸ்பண்ட். இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்க பாட்டி போல ஆளுங்க இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? சரண்யா, என்ன சொல்றீங்க என்று வெகுண்டு எழுந்தான் சுவாமிநாதன். என்ன மிஸ்டர்,
நீங்க என் எதிர்க்க இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல குடிச்சு கூத்தடிப்பீங்க. அப்புறம் அவங்களை கடைக்கு கூட்டிட்டு போவீங்க, சினிமாக்கு கூட்டிட்டு போவீங்க, புருஷன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வீங்க. நான் பேசாம இருக்கணும். கேட்டா மாடர்ன் உலகம் அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் மட்டும் என் ஆசைக்கு குழந்தைய பெத்துக்க கூடாதா? அது கூட உங்க பர்மிஷனோட தானே. அதுவும் உங்களுக்கு அத பாத்துக்கிற சிரமம் கூட இல்லையே. வேணா அது வளர்ந்ததும் அதுக்கு உங்க பெரிய இன்ஷியலா போட்டுக்கலாம் என்றால் சிரித்து கொண்டு. சரண்யா என்று தயங்கினான் ரகு. என்ன ரகு பாக்குறீங்க? மாடர்ன் உலகம் அட்வான்ஸா யோசிக்கிறேன், இப்ப அப்டேட்டா இருக்கிறேன்னு அவங்க நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டு கண்டபடி ஆடிட்டு இருக்காங்க. இத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட ஒரு சிலர் இப்படி சாம் போல கேவலமானவங்க தன்னோட இச்சைகளை தீர்த்தக்கவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த காலத்துல இப்படி தப்பு பண்ணா தண்டனை இருந்தது, அதனால பயந்து ஒழுக்கமா இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த மாடர்ன் உலகத்துல நாங்க அட்வான்ஸா இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட கேவலமானவங்க ஆடிட்டு இருக்காங்க. நாகரிகம் நம்ம அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கணும். உடனே நீங்க சொல்லலாம், நீ மட்டும் மாடர்னா ஜீன்ஸ் டாப்ஸ்ன்னு ட்ரெஸ் பண்ணலாமான்னு. இது என்னோட தனிப்பட்ட உரிமை. இதனால நான் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தல. இதை என் வசதிக்காக நான் போட்டுக்கிறேன். சில கம்பெனியில இந்த பேண்ட் ஷர்ட் யூனிஃபார்ம் அவங்கெல்லாம் போட்டுதான் ஆகணும். நாளைக்கு கல்யாணம் ஆனா குழந்தை பிறந்ததும் நான் இதை மாத்திப்பேன். அப்ப இந்த ட்ரெஸ் கண்டிப்பா செட் ஆகாது. அது எனக்கும் தெரியும். என்னோட மாடர்ன் என் ஆடைகள்ல தான், அதுவும் நாகரிகமானது. ஆனா இவன் நினைப்பு அப்படி இல்ல. அதனாலதான் நான் அப்படி அவங்கிட்ட பேசினேன். இது தப்பா? ஆனா நீங்க எதுக்கு உங்களை அசிங்கப்படுத்திக்கணும்? ரகு, சாக்கடைய சுத்தப்படுத்தும் போது நம்ம மேல படும், நாத்தாடிக்கும். அதுக்காக அதை இறங்கி சுத்தப்படுத்தலனா நாம மட்டும் இல்ல, கூட இருக்கிற எல்லாருமே நார வேண்டியதுதான். அதுதான் அந்த சாக்கடைய நான் சுத்தப்படுத்தினேன். இப்படி அவன் போக்குல போய் அவனை நான் கேட்ட இந்த கேள்விய அவன் இதுக்கு முன்னாடி பொண்ணு பார்த்தவங்கள யாராவது கேட்டிருந்தா இந்நேரம் அவன் திருந்தி இருப்பான். சரி, இப்படியே நியாயம் பேசிட்டு இருந்தா உன்னை யாரு கட்டுவா? ஏன் நல்லவங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாதா என்றாள் சரண்யா தனது தாயை பார்த்து கொண்டு. என்னடி சொல்ற? அம்மா, நான் சுத்தி வளைக்கல. நான் ரகுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சரண்யா, என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல மனுஷனுக்கு தேவையான எல்லா அம்சம் உங்ககிட்ட இருக்கு. மனிதாபிமானம், நல்ல ஒழுக்கம், பாசம், பண்பு எல்லாமே தான். சரண்யா, நல்லா யோசிச்சுதான் சொல்றியாமா? அவனுக்கு சொந்த வீடு கூட இல்ல, எங்களுக்கு சொந்தம்னு யாரும் இல்ல என்றால் ராதா கண்கள் கலங்க. அண்ணி, என்ன அண்ணி இதுல யோசிக்க என்ன இருக்கு? தன்னோட சொந்த உழைப்புல படிச்சு முன்னுக்கு வந்து இன்னைக்கு கௌரவமா வாழறாரே உங்க தம்பி, அதை விட என்ன இருக்கு? அம்மாடி, நான் இதை எப்பவோ யோசிச்சேன். உங்க அம்மாக்காக தான் பயந்துட்டு இருந்தேன் என்றார் அகிலன். என்னங்க, நான் என்ன சொல்லிட போறேன்? அவ இங்க நம்ம வீட்டு பிள்ளைய இருந்ததால எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணவே இல்லை. கையில நெய்ய வச்சுட்டு வெண்ணெய் களைஞ்ச கதையாகிடுச்சு என்று சிரித்தாள் ஜானகி. அண்ணா, நீ என்ன சொல்ற? அப்ப நான் திருப்பதிக்கு போய்தான் ஆகணும் என்றான் கோபி தலையை தடவிக்கொண்டு. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் பெண் பார்க்கும் படலம் கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.